மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக நீதி கோரிய கவனஈர்ப்பு போராட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியினால் குறித்த போராட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால மட்டக்களப்பிற்கு வருகை தந்ததை அடுத்து குறித்த போராட்டம் இலங்கை தமிழரசு கட்சியினரால் முன்னெடுக்கப்பட்டது. ராணுவமே வெளியேறு, காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டும். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்தில் 32 வயது கபில்ராஜ் என்னும் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்தும் சட்டவிரோத சமூக செயற்பாடுகளுக்கான நீதி கோரியும் செம்மணி உள்ளிட்ட விடயங்களுக்கு நீதி கோரி கோஷங்களை எழுப்பியவாறு குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன், வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத், ரா சாணக்கியன், மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கிநாதன், மாநகர சபையின் உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். 15ஆம் தேதி நடத்தவிருந்த நாடு தழுவிய போராட்டம் எதிர்வரும் 18ஆம் தேதியாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார். ராணுவத்தினால் தாக்கப்பட்ட இளைஞர்களுக்குள்ளே ஒரு இளைஞர் ஒருவர் அவர் ஒரு சடலமாக முத்தையன்கட்டு குளத்திலே இருந்து சடலமாக மீட்கெடுக்கப்பட்டார். அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது நாங்கள் அறிந்த வகையிலே இராணுவத்தினுடைய கடுமையான தாக்குதலால் தான் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னத்துக்காக என்று சொன்னால், இதிலே கொல்லப்பட்ட இளைஞர் கொல்லப்பட்டதுக்கான காரணம் இராணுவத்தினால் தாக்கப்பட்டது. இராணுவம் தாக்கப்பட வேண்டிய காரணம் வந்தது அந்த பிரதேசத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தளவிலே பொதுமக்கள் 11 பேருக்கு ஒரு இராணுவ சிப்பாய் என்ற அளவிலே அந்த பிரதேசத்திலே இராணுவங்கள் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும், இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையில் முன்வைக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய மாவட்டங்களிலும் மக்களுக்கு சொந்தமான காணிகள், பொதுமக்களுடைய பாவனைக்கு தேவையான காணிகள், பொது சந்தைகள், பாடசாலைகள், இப்படி பொதுமக்களுக்கு தேவையான காணிகள், பல காணிகள் இன்றும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. தொடர்ச்சியாக மாறி மாறி வரும் அரசாங்கங்கள் இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதாக வாக்குறுதி தந்தாலும் சரி, இராணுவ முகாம்களை அகற்றுவதாக சொன்னாலும் சரி, அதை எதுவுமே நடைமுறைப்படுத்தாமல் தொடர்ச்சியாக இராணுவத்தினுடைய அதிகரிப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று ஒரு தமிழ் இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். இராணுவத்துக்கு எந்த வகையிலும் இவரையும் அடிக்கிறதுக்கோ சித்திரவதை செய்யறதுக்கோ இல்லை என்று சொன்னால் விசாரணை செய்யறதுக்கோ அதிகாரம் இல்லை. பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை விசாரணை செய்வதா இருந்தாலும் சரி, அவங்களை கூப்பிட்டு அழைத்து பேசுறதா இருந்தாலும் சரி, அது போலீசார் தான் செய்யலாம். அந்த வகையிலே தான் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஒரு விசேடமான சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்றார். அவருடைய வருகையை முன்னிட்டு தான் இன்று காலையிலே 9:30 மணிக்கு அவருடனான மட்டக்களப்பு மாவட்ட கூட்டம் இருக்கின்றது. அதுக்கு முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் அரசுக்கு நாங்கள் சொல்ற செய்தி, சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்ற செய்தி என்னவென்று சொன்னால், உடனடியாக வடக்கு கிழக்கில் இருக்கிற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். கொல்லப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு இராணுவத்திலே சிப்பாயர் ஒரு சிலர் கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அந்த பறிக்கப்பட்ட உயிர் மீண்டும் கிடைக்காது. கபில்ராஜ் என்று அழைக்கப்பட்ட அந்த இளைஞர் 32 வயதை சேர்ந்தவர். அவர் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையான ஒருவர். அந்த பிள்ளைகளுக்கு அந்த தந்தையை மீண்டும் தர முடியாது. அந்த கணவரை இழந்த மனைவிக்கு இன்னும் மீண்டும் அந்த கணவரை வழங்க முடியாது. அந்த வகையிலே தான் இதை கண்டித்து இனி வரும் காலங்களிலே வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் மீது இராணுவம் கை வைக்க முதல் பயப்பட வேண்டும், யோசிக்க வேண்டும். 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இன்று உலகத்திலே தொழில்நுட்பம் இந்த அளவு வளர்ந்திருக்கு, சமூக வலைத்தளங்களில் செய்தி வேகமாக பரவும் என்று தெரிந்தும் பயமில்லாமல்
ஒரு சில இளைஞர்களை அதிலே வைத்து தாக்குதல் மேற்கொண்டு கொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு முதல் எவ்வளவு தூரம் அட்டகாசங்கள் அட்டூழியங்கள் செய்திருப்பார் என்றது மக்கள் உணர வேண்டும்.